இந்த வாழைப்பூ வாங்கிட்டு வந்தேனா 2 பேருக்கு தானே எதுக்குன்னு இந்த ரூ. 5க்கு சின்ன வாழைப்பூ இருந்து. அதுவும் அவங்க வீட்டுக்கு வச்சிருந்தாங்க. அத நான் லவுட்டின்னு வந்துட்டேன். அத வச்சு இன்னைக்கு ஒரு பொரியல் மாரி செய்யலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா செய்யலான்ட்டு அப்படியே செஞ்சுட்டு இருந்தேனா, அது திடீர்னு வந்து வெளிய ஒரு டொகான் பெக்கான் அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. சரி என்னடா அப்படின்ட்டு போய் பார்த்துட்டா, அப்பதான் வந்து இந்த ரோடெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப அதிசயமா இருந்து. இத்தனி வாட்டி நாங்க எழுதி குடுத்துமே வரல. ஆனா திடீர்னு வந்து நல்லா இருக்கிற ரோடெல்லாம் நோண்டி போட்டுட்டு இருந்தாங்கன்னு, ஏன் கதை, என்ன கதைன்னு ஒண்ணுமே தெரியல. சரி ஓகே. இதெல்லாம் வந்து ஒரு அற்புத காட்சி மாரி எல்லாரும் ரோட்ல நின்னு பார்த்துட்டு இருந்தோமா, அதுக்கப்புறம் இந்த எப்பவும் போல தான் நம்ம வதக்கிட்டு லாஸ்ட்ல வந்து இந்த பொட்டுக்கடல, பூண்டு, சீரகம் வச்சு லைட்டா வந்து பவுடர் பண்ணிட்டு போட்டோம். அவ்வளோ வாசனை அவ்வளோ டேஸ்ட்டா இருந்துச்சு. சரி அத செஞ்சு வச்சுட்டு ரோடு போட்டுட்டு இருந்தாங்களா, அத தான் போய் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். எல்லாம் பேன்னு பார்த்துட்டு இருந்தேன். என்னடா அதிசயமா நடந்துட்டுருக்கு இங்கலாம் அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து இந்த ரோடுலாம் வந்து எத்தனையோ காலத்துக்கு முன்னாடி போட்டது. மறுபடியும் இப்ப தான் போடுறாங்க. என்ன கதை, ஏன் கதைன்னு ஒண்ணுமே தெரியல. சரி ஓகே. இது போடும்போதே இது ஒரு அரிய வகை காட்சின்ட்டு படம் பிடிச்சு வச்சுக்கலான்னு படம் பிடிச்சு வச்சுட்டு, இந்த தார் ரோடு படம் சூடா இருக்குமாமே, அதனால வந்து கால வச்சு வச்சு விளையாண்டு இருந்தோமா, நாங்க தான் அப்படின்னு கிறுக்குத்தனமா பண்ணிட்டு இருக்கோம்ன்னு பார்த்தா, எல்லாருமே நடந்து நடந்துலாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு 1 ஹவர் 2 ஹவர்லயே போட்டு முடிச்சுட்டு போயிட்டாங்க. சரி அதுக்கப்புறமா வந்து சாப்பாடுல அந்த பொரியல் போட்டு அம்மா பெசஞ்சு சாப்பிட்டாங்க. நான் இந்த முருங்கை பொடி கூட வச்சு சாப்பிட்டது. செம்ம டேஸ்ட்டா இருந்தது. சூப்பரா இருந்தது. சரி இந்த மார்கழிக்கெல்லாம் போடுற கோலம் வீடியோவ போடலாமா வேணாமா தெரியாம இவ்வளோ நேரம் விட்டுட்டு இருந்தேன். சரி இன்னைக்கு போடவே போடலான்னு போட்டேன். எப்படி இருந்து மறக்காம சொல்லிட்டு போயிடுங்க.